Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 business max exercise 2.6 இருந்து sum number 6 பார்க்க போகிறோம். Prove that the term independent of x in the expansion of x plus 1 by x to the power of 2 power n is 1 into 3 into 5 into and so on 2n minus 1 into 2 to the power of n divided by n factorial. இந்த எக்ஸ்பேன்ஷனோட ஒரு டேர்ம் இது அப்படின்னு நம்ம டேர்ம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்த டேர்ம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நம்ம கொடுத்துருக்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஹோல் பவர் 2n இல்லையா? இப்போ இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு 2n. ஓகேவா? அடுத்ததாக நமக்கு ஜென்ரல் டேர்ம் தெரியும். ஜென்ரல் டேர்ம் TR plus 1 is equal to NCR x to the power of n minus r a to the power of r. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் அல்லது இந்த ஃபார்முலாவில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ TR plus 1 is equal to என்னோட வேல்யூ 2n இல்லையா? 2n C r x into x to the power of 2n minus r and a to the power of r. இந்த a to the power of r க்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா 1 by x னு போட்டுக்கலாம். 1 by x to the power of r. ஓகே, இப்போ TR plus 1 is equal to 2n CR x to the power of 2n minus r. இந்த r வந்து 1 power r அப்படின்னும் x power r அப்படின்னும் உள்ளே வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் 2n cr x to the power of 2n minus r 1 to the power of r எப்போவுமே 1 தான் into x to the power of minus rனு நியூமரேட்டரில் போயிடும். அடுத்ததாக 2n cr x to the power of 2n minus r இங்கே ஒரு பேஸ் ஒன்றா இருக்கிறதுனால பவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2n cr x to the power of 2n minus 2r அப்படின்னு வரும். இது லெஃப்ட் சைடில் TR plus 1. let it be the equation number 1. ஓகே, நம்மள என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேர்ம் இண்டிபெண்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ஸ் the term independent of x therefore x ஓட பவர் அதனோட வேல்யூ ஈக்குவல்ஸ் 0. 2n minus 2r equal to 0. therefore 2n is equal to 2r. இந்த 2 கட் பண்ணிட்டாக்கா n is equal to r. இந்த n is equal to r அப்படிங்கிற வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகும்னா in equation 1 TR plus 1 இருக்கா, அப்போ n plus 1 வரும் equals 2n CR. CRனா CN. R எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் n போட்டுறணும். அப்போ அடுத்ததாக x to the power of 2n minus 2n வரும் பாருங்கள். ஏன்னா ஆரோட வேல்யூ நமக்கு என்ன ஆகிடும், ஈக்குவல்ஸ் n ஆகிடும். therefore அடுத்த ஸ்டெப்பில் TN plus 1 is equal to 2n CN x to the power of 0 வரும் which is 1. அப்போ TN plus 1 is equal to 2n CN அப்படின்னு வந்துடும். ஓகே, இதை இப்போ நாம் எக்ஸ்பேன்ஷன் காம்பினேஷன் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, நமக்கு NCRோட ஃபார்ம் நமக்கு தெரியும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே இந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். NCR is equal to n factorial divided by r factorial into n minus r factorial. ஓகே, இப்போ n இருக்கிற இடத்துல 2n இருக்குது, அதே மாதிரி r இருக்கிற இடத்துல n இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2n cn is equal to n factorial இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 2n factorial. ஓகே, அடுத்தது r factorial இருக்கிற இடத்துல n, r இருக்கிற இடத்துல n இருக்குது. அடுத்ததாக n minus r factorial which is 2n minus n factorial. ஓகே, அடுத்ததாக 2n cn equals 2n factorial divided by n factorial into 2n ல ஒரு n போச்சுன்னா n, therefore n factorial. ஓகே, ரைட் சைடில் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியலோட எக்ஸ்பேன்ஷனை எழுத போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு 2n ஆரம்பிக்கும், அடுத்ததாக 2n மைனஸ் 1 வரும், அடுத்ததாக 2n மைனஸ் 2 வரும், அடுத்ததாக 2n மைனஸ் 3 வரும். அப்படியே குறைஞ்சிட்டே வந்து 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படி வந்துடும். அதே மாதிரி நியூமரேட்டரில் முடிஞ்சிருச்சு. டினாமினேட்டரில் சேம் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ மேலே இருக்கிறதுல செப்பரேட்டிங் ஈவன் அண்ட் ஆட் டேர்ம்ஸ். ஓகே, அப்போ என்ன வரும்? 2n ஃபஸ்ட்டு டேர்ம், இது வந்து ஈவன் டேர்ம்ஸ்லேயே ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்ததாக இந்த டேர்ம் வரும் 2n மைனஸ் 2, அடுத்ததாக அதுக்கப்புறம் 2n மைனஸ் 4 வரும் இல்லையா? 2n மைனஸ் 2, அடுத்ததாக 2n மைனஸ் 4 அண்ட் ஸோ ஆன். அடுத்ததாக 4ல் அடுத்ததாக 2ல் வந்து நின்றுடும். பேலன்ஸ் உள்ள டேர்ம் பார்த்தீங்கன்னா ஆட் டேர்ம்ஸ். ஆட் டேர்ம்ஸ் என்னென்னா 2n மைனஸ் 1 வந்துடும் இந்த டேர்ம், 2n மைனஸ் 1, அடுத்தது 2n மைனஸ் 3, 2n மைனஸ் 3 அண்ட் ஸோ ஆன். 3ல் வந்து அடுத்தது 1ல் முடிஞ்சிடும். ஓகே, ஹோல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ இந்த நியூமரேட்டர் பார்ட்லேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம செய்ய போகிறோம், தெரிஞ்ச வேலை தான். இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற டேர்ம் ஈவன் டேர்ம் இல்லையா? எல்லாத்துலேருந்தும் 2 காமனாக எடுக்கலாம். 2னாக்கா இங்கே n எல்லாமே n டேர்ம்ஸாக இருக்கிறதுனால 2 to the power of n எடுக்கலாம். ஏன்னா இந்த டேர்ம்லேருந்து 2 வரும், இந்த டேர்ம்லேருந்து 2, இந்த டேர்ம்லேருந்து ஒரு எல்லாமே 2 2ஆக வெளில வந்துருச்சுனாக்கா 2 power n இருக்கும். ஸோ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்னென்னலாம் இருக்கும்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு இங்கே 2 போயிடுச்சு இல்லையா? அப்போ 4லேருந்து 2 போனால் 2 அண்ட் 2லேருந்து 2 போனால் 1, ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இந்த டேர்மில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே இருக்கும். 2n மைனஸ் 1 இன்ட்டு 2n மைனஸ் 3 அண்ட் ஸோ ஆன், 3 இன்ட்டு 1. டினாமினேட்டரில் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஒயிட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற விஷயத்தை நம்ம எப்படி எழுதலாம்னா n ஃபேக்டோரியல்னு எழுதலாம். கவனிங்க, 2 to the power of n இன்ட்டு n ஃபேக்டோரியல். இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். 2n மைனஸ் 1 இன்ட்டு 2n மைனஸ் 3 அண்ட் ஸோ ஆன் அப் டு 3 இன்ட்டு 1 ஹோல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். இப்போ ஒரு n ஃபேக்டோரியலுக்கும் இந்த n ஃபேக்டோரியலுக்கும் கட் ஆகிடுச்சுன்னா மீதம் இருக்கிறது தான் நம்மக்கிட்ட ஆன்சர். ஸோ இப்போ டேர்ம் எப்படி கரெக்டாக எழுதிக்கலாம், புக் ஆன்சர் படி எழுதிக்கலாம். இப்போ இந்த டேர்மை ரிவர்ஸில் போட்டுக்கலாம், ப்ராடக்ட்டில் தானே இருக்குது, அப்படியே ரிவர்ஸில் போட்டுக்கலாம். 1 இன்ட்டு 3 இன்ட்டு ஸோ ஆன் 2 to the power 2n minus 3 into 2n minus 1. வெளியில் நமக்கு ஒரு 2 power n இருக்குது, whole divided by n factorial. இது யாரோட வேல்யூ? tn plus 1. So therefore hence proved. கொஞ்சம் கவனமாக போட வேண்டிய முக்கியமான சம் இது. அடிக்கடி ஒரு கம்பல்சரி சம்ஸில் கேட்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாண்டர்ட் உள்ள சம். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.